வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருக்காது. சோதனைகள் வரும், தடைகள் வரும், துன்பங்களும் வரும். ஆனால் அவை அனைத்தும் நம்மை வலுவாக்கும் படிக்கட்டுகளே. இருள் எவ்வளவு சூழ்ந்தாலும் நம்பிக்கையின் தீப்பொறி மட்டும் அணையாமல் இருந்தால் அதுவே ஒளியாகி வழிகாட்டும். பெருமாள் கூறுகிறார், உன் மனதில் ஒளி உள்ளது, அந்த ஒளியை மறைக்காமல் வெளிக்கொள். தூய எண்ணங்களும் நற்செயல்களும் இருந்தால் உன் வாழ்க்கை ஆலயமாய் மாறும். மற்றவர்களுக்காக செய்த சிறிய உதவியும் உனக்கே பெரிய ஆசீர்வாதமாக திரும்பும். ஒவ்வொரு சிக்கலும் உன்னைச் சோதிப்பதற்காக அல்ல, உன்னை வலிமையாக்குவதற்காக தான் வருகிறது. சோதனைகளில் தோல்வியடையாமல் அவற்றை ஒரு பாடமாக கற்றுக்கொள். கடினமான பாதைகள்தான் பெரிய இலக்கை அடைய வழிகாட்டுகின்றன. பொறுமை கொண்டவன் எப்போதும் வெற்றி காண்பான். நல்ல எண்ணம் கொண்டவரின் வாழ்வில் எப்போதும் அமைதியும் ஒளியும் நிலைக்கும். மனம் தூய்மையாக இருந்தால் வாழ்க்கை வழியிலுள்ள கஷ்டங்கள் எளிதாகும். எண்ணம் தூய்மையால் செயல் நன்னிலையாகும். செயல் நன்னிலையால் பலன் பூரணமாகும். இதுவே தெய்வீக அருள். பெருமாள் அறிவுறுத்துகிறார், உனக்குள்ள வலிமையை பிறருக்காக பயன்படுத்து. பிறருக்கு நம்பிக்கை கொடு, அன்பை பகிர்ந்து கொடு. கருணை கொண்ட மனம்தான் எனக்கு அர்ப்பணிப்பு. பிறரின் வாழ்வில் ஒளியேற்றினால் உன் வாழ்க்கையும் ஒளியால் நிறையும். உன் சொல் இனிமையாக இருக்கட்டும், உன் செயல் நன்னிலையாக இருக்கட்டும். இவை இரண்டும் சேர்ந்தால் உன் வாழ்க்கை வெற்றியின் சின்னமாக மாறும். நம்பிக்கை, அன்பு, கருணை, இவை மூன்றும் இருந்தால் பெருமாளின் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும். உன் வாழ்வு பிறருக்குச் சுடராக விளங்கட்டும்.